நெற்றிக்கண்ணி சொந்தங்கள் அனைவருக்குமே உற்சாகமான வணக்கம். உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் என்னென்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தின் கனகபுரம் எனும் கிராமத்தில் வெற்றியாளர்களை கௌரவிக்கும் முகமாக கௌரவிப்பு விழா ஒன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு தலைமை தாங்கி வழங்குகிறார் என்று சொன்னால், ஓய்வு நிலை கோட்ட கல்வி பணிப்பாளரும் கனகபுர கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவருமான சோதிநாதன் அவர்களும் இந்த நிகழ்வினை கௌரவிப்பதற்காக கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் வருகை தர உள்ளார். இந்த கனகபுர கிராமத்தின் பெருமைகளை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படி என்னன்னு சொன்னால், 1958 இருந்து படித்த வாலிபர் குடியேற்ற திட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இக்கனகபுர கிராமமானது பல சாதனையாளர்களையும் பல வெற்றியாளர்களையும் கண்டுள்ளது என்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுவதோடு, இக்கனகபுர கிராமமானது அன்றிலிருந்து இன்று வரை பல மாணவர்களையும் பல வெற்றியாளர்களையும் பல சாதனையாளர்களையும் கௌரவித்து வருகின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த கனகபுர கிராமமானது தனது 60வது வயதினை வெகு விமர்சையாக வைரவிழாவாக கொண்டாடியது கூட அந்த நிகழ்வின் போது வெளியிட்ட நூல் வரலாறு கூறுகின்றது. அப்படி என்னன்னு சொன்னால், 1958 இருந்து 2018 வரையான மாணவர்களை அதாவது காபோத உயர்தரம் சாதாரண தரம் புலமை பரிசில் பரீட்சையில் வெற்றியிட்ட மாணவர்களை கௌரவித்ததாகவும் குறிப்பிடத்தக்கதோடு, இன்று 2019 இருந்து 2022 வரையான காலப்பகுதியில் புலமை பரிசில் பரீட்சை போன்றவற்றில் வெற்றியிற்றிய மாணவர்களை கௌரவிக்கின்றார்கள். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக அவர்களால் இந்த நிகழ்வினை தொடர்ந்து செய்யாவிட்டாலும் இன்று தாங்கள் செய்கிறதாக 2022 வரையான மாணவர்களை கௌரவிப்பதாக தகவல் தந்ததோடு, இன்றும் பல வெற்றியாளர்களோடு அவர்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். திரு கௌரவ குருவராஜா சார் அவர்களை கல்வி கோட்ட கல்வி பணிப்பாளர், தொடர்ந்து கிளிநொச்சி இந்து
என்னுடைய ஊக்கத்தினை நான் பாராட்டுகின்றேன். இவர்கள் தொடர்ந்து இந்த கல்வி செயற்பாட்டினை மேற்கொண்டு வர வேண்டும். இந்த கிராம அபிவிருத்தி கழகத்தினர் தங்களுடைய நிர்வாக திறமையாலே தொடர்ந்து இயங்கினாலும் இந்த கல்வி செயற்பாட்டினை இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் உயர்நிலை கருதி தொடர்ந்து தட்டி கொடுக்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற இந்த அருமையான நிகழ்வை முன்வந்து சிந்தித்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர்களை நான் முதற்கண் பாராட்டுகின்றேன். இந்த அருமையான விழாவுக்கு இங்கே பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சுவாமிஜி அவர்களே, கிளிநொச்சியிலே 2 பெரிய பாடசாலைகளிலே கடமை புரிந்து மிக விரைவிலே இளைப்பாற இருக்கிற ஜெயந்தி தனபாலசிங்கம் அம்மையார் அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற கோட்டை கல்வி அதிகாரி, இதர பாடசாலை அதிபர்கள், கனகபுரத்தைச் சேர்ந்த பெருமக்கள், அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தும் பொழுது சொன்னார்கள் ஒரு பேச்சு மட்டும்தான் இருக்கும் என்று. ஆனால் இப்பொழுது பலர் பேசப் போகிறார்கள் போல் தோன்றுகிறது. எனவே நான் என்னுடைய பேச்சை மிக ரத்தன சுருக்கமாக முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பரிசில்கள் வாங்குவது என்பது பிள்ளைகளுக்கு விரும்பிய ஒரு கைங்கரியம். அவருடைய பிறந்த நாளிலும் இன்னும் பல நிகழ்ச்சிகளிலும் பெற்றோரும் ஊற்றாரும் சொந்தக்காரர்களும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். முகநூலிலே இப்பொழுதெல்லாம் நித்திரை கொள்கின்ற நேரத்திலே 12 மணிக்கு அதிபர்கள் எல்லாம் எழுப்பி அவர்களுக்கு கேக் எல்லாம் வெட்டுகிறார்கள். எங்கே இருந்து இந்த கலாச்சாரம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே எனக்கு முன் பேசிய கூட்டக்கல்வி அதிகாரி அருமையான கருத்தொன்றை சொல்லி சென்றிருக்கிறார்கள். தங்கம் விளைகின்ற பூமி கனகபுரம் என்று. அது கொஞ்ச நெஞ்சமான சொல்லல்ல, மிகச் சரியாக அவர் சொல்லியிருக்கிறார். கனகபுரம் ஒரு தலைப்பட்டினம், கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ள. நீங்கள் உங்களுடைய இடத்தை கிராமம் என்று சொல்கிறீர்கள். இது கிராமமா? இது ஒரு பெரிய நகரம். கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ள நகரத்திலே அண்டி வாழுகின்ற மக்கள் தான் கனகபுரத்தை சேர்ந்தவர்கள். எனவே சகல வசதிகளையும் தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான இடமாக எங்களுடைய மாவட்டத்திலே இது பூரிப்படைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். சுற்றுவிர பார்த்தால் பெரிய பாடசாலைகள், பூங்காக்கள், பொருளாதார நிலையங்கள் போன்ற அனைத்துமே இங்கே இருக்கின்றது. எனவே ஒரு கிளிநொச்சி நகரத்தின் ஒரு பட்டினமாகவே இதை நாங்கள் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பட்டினத்துக்கு ஏற்ப மாதிரி அவர்களும் தங்களுடைய கல்வியிலே கவனம் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கேற்பார் போல் அந்த பெற்றோரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரிசல்களுடைய நிகழ்ச்சியிலே ஏற்பட்ட தடைகளை பற்றி வரவேற்பு உரையிலே எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டது போல பிள்ளைகளுக்கு இந்த பரிசல்கள் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக விளங்குகின்றபடியினால் ஒவ்வொரு வருடமுமே இந்த பரிசல்களை கொடுப்பதற்குரிய ஒழுங்குகளை இந்த கிராம அபிவிருத்தி சங்கம் செய்து கொள்ள வேண்டும். வருங்காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கு அதை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய கற்றலை நல்ல முறையில் தொடர்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தால் 2019ஆம் ஆண்டு கிடைக்கிற பிள்ளை இப்போ 9ஆம் ஆண்டிலே படிப்பார். 4 வருட இதிலே 9ஆம் ஆண்டிலே படிக்கிறார்கள். நாட்டிலே இப்பொழுது பரீட்சைகளை பிற்போட்டு கொண்டு போகிறார்கள். அப்போ
டியூட்டரை நடத்துகிறவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது கொண்டாட்டமான காலமாக இருக்கும். ஏன் நாட்டிலே பரீட்சைகளை பிற்படுகிறார்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய வசதிகள் பாடசாலைகளில் இல்லையா என்றது கேள்வியாக இருக்கிறது. பிரைவேட் கல்லூரிகளிலே, தனிப்பட்ட பிரத்யேகமான கல்லூரிகளிலே, கொழும்பிலே 2ஆம் தவணை பரீட்சையை முடித்து பிள்ளைகளுக்கு ரிப்போர்ட் கார்டு வழங்கி 3ஆம் தவணை ஆரம்பித்து அக்டோபர் மாதத்திலே அவர்களுக்கு வகுப்பேற்றல் பரீட்சையை நடத்துவதற்குரிய தேதிகளையும் குறித்திருக்கிறார்கள். எங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பள்ளியில் அதை செய்கிறோமா? ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் 75 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சிலபஸ் நாங்கள் முடித்து அரசாங்க கதையை கேட்காம நாங்களே முடித்து பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி 6ஆம் ஆண்டுக்கு அடுத்த விஷயத்துக்கு அனுப்புவோம் என்ற இந்த துணிவு எங்களுக்கு இருக்கிறதா என்பதை கேட்கின்ற காலமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். சில வேலைகளை நான் அமைச்சராக இருக்கும் பொழுது நான் செய்திருக்கிறேன். அதில் ஒன்று இந்த ஏழை காலத்தை குறைப்பது, 10ஆம் ஆண்டுடன் பரீட்சையை நடத்துவதற்குரிய வழியை பார்ப்பது, தரம் 11 மட்டும் கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. ஏஎல் பரீட்சையை ஏப்ரல் மாதத்திலே நடத்துவது, ஓஎல் பரீட்சையை நவம்பர் மாதத்திலே நடத்தி 1 மாத காலத்துள்ளே இந்த பெறுபர்களை வெளியிடுவது, இதெல்லாம் அரசாங்கம் மக்கள் நிற்கிறார்கள் அரசாங்கத்துடைய வேலை என்று. ஆனால் இங்கே அதற்குரிய மெஷினரி எல்லாம் இருக்கிறது. பாடசாலைகள் இருக்கின்றன, ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிபர்கள் இருக்கிறார்கள், பாடசாலைக்குரிய வளங்கள் இருக்கின்றன, போக்குவரத்து இருக்கிறது. அவ்வாறாக எல்லாம் இருந்தும் எங்களினால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய செயற்பாட்டை சரியான முறையிலே செய்ய முடியாமல் இருக்கிறது. அதிபர் அவர்களுடன் பேசுகின்ற பொழுது சொன்னார் 7:30 1:30, பாத்திமாருக்கு பேர் 7:30 1:30 என்று சொல்ல போகிறார்கள். 7:30 மணிக்கு வருவார்கள், 1:30 மணிக்கு போவார்கள். மிகுந்த நேரம் அந்த பிள்ளைகளை யார் பார்ப்பது என்று சொல்லி. எனவே இவ்வாறான சிந்தனைகள் எங்களுடைய மாவட்டத்திலே உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான முழுமையான அர்ப்பணிப்பு எங்கள் ஒவ்வொருவரிடத்திற்கும் வர வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் பெருந்தகைகள் மத்தியிலே அது பீரிட்டு எழ வேண்டும். அவ்வாறாக வரும்பொழுதுதான் நாங்களும் கல்வியிலே ஏதாவது ஒரு நிலைக்கு போகலாம் என்று கூறி இந்த பரிசில்களை பெற வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி எனக்கு பேச தந்த இந்த சிறிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கிராமத்தை பற்றியும் இந்த நிகழ்வை பற்றியும் பெருமையான கருத்துக்களை கூறி சென்ற முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் திரு தானா குருராஜா சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது பிரதம விருந்தினர் திரு கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்களை பிரதம விருந்தினர் உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையிலே நல்ல பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கின்ற இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற வருகதராவிட்டாலும் சோதிநாதன் சார் அவர்களை, அவருடைய சார்பாக தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அதிபர் கனரட்னம் சார் அவர்களை, இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கோமேதகன் மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் குருராஜா சார், கல்வி ஆளுமைகள், துறைசார் நிர்வாக ஆளுமைகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள், பெரியோர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பிள்ளைகளே, நீங்கள் இவ்வளோ நேரமும் காத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பரிசுக்காக. உங்களுக்கு ஒரு பரிசுதாரர் என்று கூப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கோம். உங்களுக்கு கோபமாக வருது. நான் நினைக்கிறேன் நாங்கள் பேசலை, உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒரு நல்ல பெறுபவர்களை பெற்றிருக்கிறீர்கள். எங்களுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் சொன்னது போல நீங்கள் ஒரு தங்கமான பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆகவே எதிர்காலம் பற்றிய நல்ல கனவுகளோடும் சிந்தனைகளோடும் இந்த மண்ணுக்கான மிகப்பெரிய மனிதர்களாக, நீங்கள் வரலாற்றை புரட்டி போடுகின்ற மனிதர்களாக, மாற்றங்களை நோக்கி செல்லுகின்ற மனிதர்களாக உங்களுடைய இனிவரும் காலங்கள் அமைய வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக, நெஞ்சுரம் மிக்கவர்களாக, நாங்கள் எதையுமே எதிர்கொள்ளுகின்ற பக்குவம் உள்ளவர்களாக எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அண்மை காலங்களிலே நாங்கள் பல மாணவர்களுடைய பலவீனங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் ஏன் அந்த நிலைமைக்கு செல்லுகிறோம், ஏன் எங்களிடம் அவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றன என்று எங்களை நாங்களே எல்லோரும் திருப்பி கேட்கிறோம். இதில் இருந்து பத்திரிகைகளை பார்க்கிற பொழுதும் சில செய்திகளை பார்க்கிற பொழுதும்
இளைஞர்கள் சிறுவர்கள் மத்தியிலே எவ்வாறெல்லாம் இந்த நிலைமைகள் முன்னெடுக்கப்படுகிறது, இது ஏன் இவ்வளவு பாதிப்புகளை தருகிறது என்ற சிந்தனைகள் வருகிறது. ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, இன்று எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற சின்மயா மிஷன் சுவாமிகள் அவர் ஒரு சிறந்த பட்டதாரி. அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒன்றை யோசித்தார். உண்மை எது, தான் எதை செய்ய வேண்டும், தன்னுடைய எண்ணம் என்ன. அவர் தன்னை ஒரு துறவியாக மாற்றிக்கொண்டார். ஒரு மனிதனுடைய எண்ணங்களிலே வருகின்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிக்கல, பள்ளிக்கூடம் போகல. ஆனால் அவர் ஒரு இடத்துல இருந்து தியானம் செய்தார். அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு எதிர்காலத்திலும் அல்ல, இனி வருங்காலங்களிலும் கடந்த காலங்களிலும் அவருடைய எண்ணங்களை பரிசீலித்து கொண்டார்கள். இயேசு மண்ணிலே பிறந்த பொழுது இயேசுக்கு எதிராக போர் செய்தார்கள். அவரை கொல்லுவதற்கு கடும் முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதே போல கண்ண பரமாத்மா பிறந்த பொழுதும் அவரை இந்த பூமியிலே இல்லாமல் செய்வதற்கு பல கொடுமைகளை செய்தார். அதனால் இறந்தவர்கள் ஏராளம். இயேசுவுக்காக இறந்த குழந்தைகள், கிருஷ்ணருக்காக இறந்த குழந்தைகள் என்று உலகத்திலே பல துன்பங்களோடும் துயரங்களோடும் தான் இந்த உலகம் உருண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நாங்கள் இன்னும் ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு நாங்கள் இல்லை. ஆகவே எங்களை சரியாக நாங்கள் தளமிட்டுக் கொள்ள வேண்டுமானால் எங்களை தைரியம் உள்ளவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும். அது பிள்ளைகள் உங்களிடம்தான் அது இருக்கிறது. நீங்கள் வெறும் பரிசுக்குரியவர்கள் மட்டுமல்ல, இன்னும் உங்கள் கையிலே பல சாதனைகள் உண்டு. 2019ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, இந்த 4 ஆண்டுகளிலே நீங்கள் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையிலே பெற்ற வெற்றிக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே நீங்கள் இப்பொழுது பல வகுப்புகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள். 2019 எடுத்தவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஓயலுக்கு நெருங்கிட்டார். உங்களை ஏன் இவ்வாறு வாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஊக்குவிப்பை தருகிறார்கள், உங்களை முயற்சிக்கிறார்கள், உங்களை கௌரவப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக நீங்கள் நாளை இந்த மண்ணில் அடுத்தவர்களுக்கு ஒரு பாதையை திறந்து விடுகின்றவர்கள். அவ்வாறான எண்ணங்களை இங்கு இருப்பவர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகளில் வாழுகிற கனகபுரம் மண் சார்ந்த பலரும் அதனை சிந்திக்கிறார்கள். நான் நேற்று முன்தினம் கூட இந்த மண்ணை சார்ந்த அழகண்ணை அவர்களுடைய முகநூலை பார்க்கிற பொழுது அவர் எழுதியிருந்தார், நான் ஒரு முதல்வர் கனவென்று சொல்லல, எனது அம்மா வந்தார், தம்பி அம்மாவை கண்டேன், அவர் கேட்டார் உடனே நீ சாப்பிட்டியாண்டு. அப்போ நான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன், தண்ணி குடிக்க சொன்னார், என்னோட நீண்ட நேரம் அளவலாவினார், பேசினார். நான் திடுக்கிட்டு எழுப்பின பொழுதுதான் எனக்கு அது கனவென்று தெரிந்தது. ஆனால் அம்மா இருந்திருந்தா இப்படித்தானே என்னோட பேசியிருப்பா என்று தன்னுடைய முகநூலிலே அழகண்ணை எழுதியிருந்தார். அது என்னையும் கொஞ்ச நேரம் யோசிக்க வைத்தது. இதே மண்ணை சார்ந்த அவருடைய தாய் மீது அவர் கொண்டிருக்கிற அந்த எண்ணம், சிந்தனை, ஏதோ அவர் தோன்றி இருக்கிறது, அதை எழுத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தாயினுடைய நினைவு நாட்களும் தெரியாது, அதை எழுதியிருந்தார். அதே போல இந்த மண் சார்ந்த பலர், இந்த மண்ணில் இருக்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நீங்கள் எப்படி வளர வேண்டும் என்று யோசிக்கிறார்கள், உங்களுடைய திறமைகள் ஆற்றல்கள் எப்படி கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள். அவ்வாறானவர்களுடைய கூட்டு முயற்சி, குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்களுடைய எண்ணங்கள், இங்கே இருக்கின்றவர்களுடைய எண்ணங்கள், எல்லோருடைய அந்த ஒட்டுமொத்தமான கூட்டு முயற்சி தான் இன்று உங்களை வெற்றி நாயகர்களாக இங்கே அழைத்து வந்திருக்கிறது. இது ஒரு சாதாரண வெற்றி. நான் எனது மகளுக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முதல் பேசுகிற பொழுது சொன்னேன், நீங்கள் ஒரு 9C எடுத்தால் காணுமன். ஏனப்பா ஆண்டு கேட்டேன். அவர் இந்த ஒரு ஓயில் எடுக்க போகிறார். நான் நீங்கள் ஒரு 9C எடுத்தால் காணும், நான் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? இல்லை பிள்ளை, இந்த உலகத்தை வெல்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல தைரியமான பிள்ளையாக இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி. நான் பெரிய அளவில் ரிசல்ட்ஸ் எடுக்கல, ஆனால் நான் என்னால் மனுஷனாக வாழ முடிஞ்சது. ஏஎல்ல வந்து நீங்கள் 3 எடுத்து யூனிவர்சிட்டி போகிறோம்னா கட்டாயம் 3 வேணும், இல்லாட்டி போகலாம். ஆர்ட்ஸில் 3 எடுத்த கன பேர் பல்கலைக்கழகம் போயிடாமல் நிற்கிறார்கள். நீங்கள் அறியல கன பேர். இலங்கையில் 3 எடுத்த கலைத்துறையை படித்த மாணவர்களில் பலர் பல்கலைக்கழக அனுமதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு கணித விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்தால் அவர் 3Aக்கு கிட்ட போனால் தான் ஏதாவது யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம். இப்போ அவருடைய அந்த எண்ணங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவரை யோசிக்க வைக்க வேண்டும். நீங்கள் 9 எடுத்தோன்னா அப்படியே டக்குன்னு கையை விட்டுறாங்க. பிறகு நீங்கள் ஏஎல் ரிசல்ட்ஸை பார்த்தால் அப்படியே கேப்ஸ் அடிச்சு நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது? என்னோட ஒரு பிள்ளை கொண்டு வந்து பயோடேட்டா தந்தார். ஒரு முன்னாள் உப அதிபருடைய மகள், ஒரு பல்மேரா டெவலப்மெண்ட் போர்டில் வேலை செய்கிறார். ஒரு இன்னொரு ப்ரமோஷனுக்காக தந்தார். நான் அதை வழியாக 10 தரம் பார்த்தேன். அவர் வேம்படி மகளிர் கல்லூரியில் 9 எடுத்திருக்கிறார். நல்ல கட்டிக்காரியன்னு தாண்டி ஏஎல் நல்லா இருக்குன்னு தானேன்னு பார்த்தேன். ஏஎல்ல 3S எடுத்திருக்கிறார். ஆனால் பரவாயில்ல, மனசுக்கு திருப்திப்பட்டு அவர் 3S எடுத்திருக்கிறாரு.
ஆனால் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் சில பேர் நிற்கிறீங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டா விஷயம் முடிஞ்சது, அதோட அம்மா அப்பா தான் கையை விட்டுடுறாரு. அப்புறம் திருப்பி நீங்கள் ஓயலுக்கு வந்தோடனே நைனே தான் ஏதோ உலகம் என்று நிற்கிறார்கள். நாங்களும் அதிபர்கள் ஆசிரியர்கள் குறை சொல்ல இல்லை, ஆனால் ஒரு பெறுவார் என்றதை காட்டுறதுக்காக அவர்களும் முயற்சிப்பார். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட கையில் ஃபோன் இருக்கும், டிவி இருக்கும், லேப்டாப் இருக்கும், அதுக்குள்ளேயே உங்களோட உலகத்தை கொண்டு போறீங்களே. வராமட்டா உங்களுடைய இயல் பெறுபவர்கள் உங்களோட கையை விட்டு போகும். அவை நாங்கள் என்னவாக வேணும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் என்னவாக வேணும் என்றால் அதுக்கேற்ற வகையில் எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இங்கே பொதிகை நிறுவனத்தினுடைய பணிப்பாளர்கள் சிலவில் அவர் நான் பிள்ளையா சொல்லணும் தெரியாண்டு யோசிக்கக்கூடும், அதுவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடை தாண்டல் என்னுடைய நான் நெடுக நினைப்பது உண்டு. இது தரம் 5 ஒரு தடை தாண்டலாக இருந்தால் தரம் 8 ஒரு பரீட்சையை வைக்கணும். வச்சு பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காசு என்று சொன்னால் சிலவிட பிள்ளைகள் ரெகுலராக படித்து கொண்டிருப்பார். 5, 8, 10, 7 வரைக்குள்ள அவர்கள் அந்த தடை தாண்டல்களில் வந்தால் அவர்களோட அறிவும் இருக்கும், ஒரு தேடலும் இருக்கும். அவர்கள் அங்கால அந்த காசை உதவிக்காக இருந்தாலும் படித்துக்கொள்கிற ஒரு பக்குவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளை நீங்கள், இது உங்களுக்கான ஒரு நிகழ்வு, உங்களை வாழ்த்துகிற நிகழ்வு. நீங்கள் நல்ல மனமுள்ள குழந்தைகளாக, நல்ல மனிதர்களாக உங்களை அடையாளப்படுத்துவதற்காக கனகபுரம் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் கனகபுரம் மண் சார்ந்து இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த புலம்பெயர் நாட்டிலே வாழுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் இணைந்து உங்களுக்காக ஆற்றுகின்ற இந்த கைங்கரியம், இந்த ஊரில் இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களை வாழ்த்துகிற நாள். ஆகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து வெற்றி பெற்ற மனிதர்களாக, இந்த பூமியை வெல்லுகின்ற மனிதர்களாக, விவேகானந்தர் சொன்னார், நீ வெல்வதற்காகவே பூமி உன் காலடியில் கிடக்கிறது. பூமி உங்களோட காலடியில் ஏன் இருக்குன்னால் நீங்க வெல்றதுக்காக. சந்திரனுக்கு போனதுக்கு பலது எழுதுறார்கள். நேற்று கூட ஒன்று பார்த்தா சில ஒரு ஆள் எழுதியிருந்தார், அது அங்கே இருக்கிற பவுன அள்ளத்தான் இந்தியா அனுப்பினது, ஆனால் முடியலையே. எல்லாம் வரும், ஆனால் அது ஒரு பெரிய முயற்சி, ஒரு வெற்றி. நாங்கள் முயன்று கொண்டே இருக்கிற பொழுதுதான், முயற்சித்துக் கொண்டே இருக்கிற பொழுதுதான் உலகத்தில் நாங்கள் நினைக்கிறதுக்கு கிட்ட செல்ல முடியும், வெற்றி பெற முடியும். ஆகவே பிள்ளைகளாக, நல்ல மனிதர்களாக, சாதனையாளர்களாக நீங்கள் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்ட மனிதர்களாக வாழ வாழ்த்துக்களை கூறி என்னையும் அழைத்து சில வார்த்தைகள் பேச வாய்ப்பு தந்த கனகபுரம் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். இங்கே பாருங்க தங்கச்சி தங்கச்சி சதீஷ்குமார் பேருந்தில் 156 வீடுகள் கிளர்ச்சி 7 ஆரம்ப பாடசாலை மாணவி. ஓகே, அப்படியே ப்ரோக்ராம் முடிவு கட்டத்துக்கும் வந்துட்டோம். அனுபவித்து வெற்றி பெறத்துக்கு, புத்தி பெறத்துக்கு 70 ஆண்டுகள் வேணுமா? அதுவே அனுபவித்தவர்களிடமிருந்து புத்தி பெறத்துக்கு அரை நாள் போதும் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைய நாளுக்கு வருகை தந்த வெற்றி ஈட்டிய மாணவர்களிடமிருந்து சில கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வணக்கம், எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் கிளிகனகபுரம் மகா வித்தியாலயத்தில் படிக்கிறேன். புலமை பரீட்சையில் சித்தி அடைந்ததுக்காக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கௌரவிப்பு நடந்தது. இந்த நிகழ்வை நினைச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி இப்போ சந்தோஷமாக வந்திருக்கிறேன். மற்றது புலமை பரீட்சை மூலம் இதற்கு அனைத்து மாணவர்களுடைய அறிவையும் பார்க்கலாம். மற்றது இன்னொன்று வெற்றி, இனி வருங்காலத்தில் வெற்றி பெறணும் என்றும் நினைக்கலாம். ஓகே, அப்படி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் படிக்கும்போது நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். எப்படிடா படிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதில் இப்படியெல்லாம் நான் படித்து தான் பாஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு இது இருக்குமில்ல, அதை நீங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கொள்வீங்களா எங்களோட? இப்போ கடந்த காலமாக கொரோனா வைரஸ்ண்டு ஒரு நோய் பரவி கொண்டு இருந்துச்சு. அதன் மூலம் நாங்கள் மாஸ்க் போட்டு தான் படிக்கணும். மற்றது பொருளாதார நஷ்டம் மூலம் நாங்களும் அந்த புத்தகம், கொப்பியல், பேனா, பென்சில் பேண்ட கஷ்டப்பட்டு இருந்தோம். அதையும் தாண்டி தான் நான் படித்தேன். உங்களோட பேர்? சுரேஷ் கலோயன். கலோயன் தன் படிப்புக்காக தான் அவ்வளவு சிரமப்பட்டார். தான் படித்து வெற்றி பெற்றதை கூட மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லை, இந்த நேரத்தில் தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் கூட ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் வெற்றி பெற்றுக்கொள்வது மட்டும்தான், ஆனால் தோல்வி கற்றுக்கொள்வது. நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் தோல்வி அடைஞ்ச மாணவர்கள்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. ஓகே, கலோயன் அம்மாட்ட கூட நாங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வோம். என்னென்னு சொன்னால், கலோயன் அம்மா இவற்றை படிப்புக்காக நிறைய பாடுபட்டிருப்பினமில்ல. ஒரு படைப்பண்டை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த படைப்பை உருவாக்கிய ஒரு படைப்பாளி இருப்பேன் நிச்சயமாக. ஸோ அந்த படைப்பாளிகள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், சுற்றி இருக்கிற சமுதாயமாக இருக்கலாம். அந்த வகையில் மெயினாக இருக்கிறது உண்மையாக அந்த பேரண்ட்ஸாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட சில கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.
வணக்கம். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய நிகழ்வு வந்து எப்படி இருக்குது? இந்த நிகழ்வு வந்து இன்னும் வெற்றி பெற இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அல்லவா? உங்களோட மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள். எங்களை பொறுத்தவரை கனாபுரத்தில் வந்து இப்படி ஒரு திட்டங்கள் செய்கிறது பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் வந்து கனாபுரத்தில் பிறந்து வந்ததே இங்கே தான். அதோட ஒவ்வொரு வருடமாக தான் செய்து கொண்டு வந்தோம் இந்த நிகழ்வு. இப்போ கொரோனாவுக்கு பிறகு செய்யலை. இப்போ ஒரு 4 வருஷம் சேர்த்து இந்த முறை செய்திருக்கணும். இது செய்கிறதால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி தான். மற்றது எங்களை பொறுத்த நாங்கள் 2020ஆம் ஆண்டு கொரோனா நேரம் தான் என் பிள்ளை கொலசிப்பு. அப்போ வந்து சூம் கிளாஸும் இல்லை, எந்த ஒரு ஆக்களையும் ஒரு ஆக்கள் பார்க்க இல்லாது, மாஸ்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டிலான் இருந்து படித்தவர் கூட வீட்டில் வந்து டியூட்டுகள் எல்லாம் எடுக்க இல்லாது. அந்த நேரம் கஷ்டப்பட்டு இதண்டு கொலசி பாஸ் பண்ணி இருக்கிறாருன்ற நான் பெருமைப்படுறேன். மற்ற அதே மாதிரி இன்னும் இங்கே கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இருக்கணும். அவைகளின் பெற்றோரும் கொலசி பண்ணுறது பெற்றோர் சார்பான ஒரு போட்டி தான் ஒழியான்னு சொல்லலாம். அதனால் பெற்றோர் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கணும். அது மாதிரி எப்படியும் கட் அவுட் மார்க்ஸ் தாண்டி வராட்டிக்கும் 100க்கு மேலே தான் எடுக்கிறது. எங்களோட டியூஷனில் 100க்கு மேலே தான் கூட அந்த கொலசிப்பு எழுதுறாக்கள் எடுக்கிறது. ஓகே, நீங்கள் வந்து இவரை படிப்பிச்சதுனால இவ்வளோ சிரமத்துக்குள்ள வெற்றி பெற்றதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருந்திருக்கும் இல்லை? அந்த உணர்வை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதான் நான் சொன்னேன், எங்களோட மகன் வந்து கொரோனா நேரம் ஒருத்தர் வேலையால் பார்க்க இல்லாது, ஒருத்தர் பள்ளிக்கூடம் இல்லை, டியூஷன் இல்லை, வெளியில் போய்கொள்ள இல்லாது, ஒரு மாஸ்டர் வந்து படிப்பிக்க இல்லாது, ஒரு 3 பேருக்கு கூடத்தக்க ஒருத்தருமே சந்திக்கவுமே இல்லாது. அப்படியான இதில் பழைய டியூட்டுகள் வச்சு எப்படியும் 3ஆம் ஆண்டுலேருந்து 4ஆம் ஆண்டு, அது ஒரு 2 மாதம் தான் ஸ்கூல்லையே படிப்பு நடந்தது, ஸ்கூல் படிப்புண்டா. மற்றபடி சூம் கிளாஸ் அப்படி ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருந்து தண்டை மூளை கேட்ட மாதிரி தான் படித்தது. ஓகே, உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக காணப்படுது. என்னென்னு சொன்னால் தங்கட முயற்சியில் படித்து வெற்றி பெறதுன்றது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னென்னு சொன்னால் குண்டு வெடிப்பு பிரச்சனை, மற்றது இந்த கொரோனா பிரச்சனை வந்து நிறையவே இந்த பீரியடுக்கு வந்து படித்த பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டு பெற்றுக்கொள்றதுன்றது பெருமைக்கு ஒரு விடயமாகவும் காணப்படுது. ஓகே, வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன பேர் உங்களோட? கனாபுரம் மகா வித்தியாலயத்தில் படிக்கிறேன். என் பேர் கிருஜன். கிருஜன் வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டீங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிக்க அம்மா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இது பண்ணி தரேன், நீங்கள் பாஸ் பண்ணுங்க அப்படின்றதான் சரி சொல்லியிருப்பாங்க தானே? அப்படி என்ன சொன்னாங்க? அம்மா சொன்னால் தான், ஆனால் எனக்கு அப்படி வாங்கி தரணும்னு ஆசை இல்லை. அப்படியா? என்ன வாங்கி தரேன்னு சொன்னாங்க? ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணால் என்ன வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க? சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்களா? ஓகே, ஸ்காலர்ஷிப் படிக்கும்போது நீங்கள் நிறைய கஷ்டத்துக்குள்ளே படிச்சிருப்பீங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி படிச்சிங்கன்றது சொல்ல முடியுமா? அப்போ எங்களுக்கு ஸ்கூலில் படிப்பிச்ச டீச்சராக பின்னேற கிளாஸ் எடுத்தது எங்களுக்கு நல்ல இதாக இருந்தது. ஸ்காலர்ஷிப் இதுக்கு அந்த டீச்சராக இல்லாட்டி நாங்கள் இப்போ ஸ்காலர்ஷிப் அதாவது பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கும் எங்களோட அம்மாவோட ஊக்கத்துக்கு தான் நாங்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுறது காரணம். நிச்சயமா நிறையவே என்ன சொல்கிறது மோட்டிவேஷனாக. வணக்கம் அம்மா. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களோட மகனை படிப்பிக்கிறதுல நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இல்லாட்டி நீங்கள் கஷ்டமே படாமல் படிப்பிச்சா கூட சொல்லுங்க. சரி, எனக்கு கணவர் இல்லை, என்னுடைய கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைய படிப்பிச்சு. ஓகே, கஷ்டப்பட்டு படிப்பிச்சாலும் இன்றைக்கு அவர் பாஸ் பண்ணது உங்களுக்கு நிறையவே சந்தோஷமாக இருக்குல்ல? மேலும் அவர் வேறு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. என்னென்னு சொன்னால் அவர் வந்து இவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயும் அம்மா வேண்டி தரேன்ட்டு சொல்லி நான் வேண்டாம்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அம்மாவுக்கு பக்கவில் நான் இருக்கிறேன். அதே மாதிரி உங்களோட மன விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவார்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மற்றது இந்த வெற்றி பெற்றதுக்கான இன்றைக்கு ஒரு கௌரவ விழா நடந்தது. இந்த விழாவை நினைச்சு நீங்கள் என்ன உங்களோட மனதில் கருத்துக்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைய இன்னும் ஊக்குவிக்கணும். அதே மாதிரி மற்ற பிள்ளைகளும் அதே நிலைக்கு வர வேணுமென்றது செய்யணும். அதைக்கு நாங்கள் பாராட்டுறோம். ஓகே, நன்றி. ஓகே, இன்றைய ப்ரோக்ராம் இதோட முடியுது. அப்படியே இனிவரும் நிகழ்வுகளை கூட எங்களோட சேனல் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் மட்டும் இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.